நானும் எங்க அத்த பையனும் அப்படியே டுக்காட்டி வண்டியில வந்துகிட்டு இருந்தேங்க. திடீர்னு டுக்காட்டி வண்டி ஓரங்கட்டி போட்டான். அட ஏன்டா டுக்காட்டி வண்டி ஓரங்கட்டின பெட்ரோல் கீது மூஞ்சி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அட பெட்ரோல் எல்லாம் இல்ல பக்கத்துல போடுற லோயர் கடையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க லோயர் எல்லாம் கம்மியான ரேட்ல இருக்குண்டா. வாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரிடான்னு சொல்லிட்டு நானும் அவனோடயே அப்படி நடந்து வந்துட்டேங்க. நடந்து வந்ததுக்கப்புறம் இங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அட பார்த்துக்கிட்டே நின்னுட்டுருக்காங்க மடமடன்னு. அப்புறம் நானும் அவன் பின்னாடியே அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேங்க. அட சுத்தி சுத்தி நமக்கு களைச்சே போயிரும் போல இருக்குது. நடந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கடைக்காரன் அண்ணன கூப்பிட்டு விட்டுட்டேங்க. கடைக்காரன் அண்ணன கூப்பிட்டு விட்டோனே, "தம்பி உங்களுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. "அட உங்களுக்கு இங்க இல்லப்பா, அந்த சைடு இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அட சரியான காமெடி ஆயி போச்சுங்க. அந்த சைடு பார்த்துட்டு இருந்தது எல்லாமே குழந்தைகளுக்கு போல இருக்கே. பார்க்கறதுக்கு சின்ன சின்னதா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா தான் பெரிய பெரிய லோயரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பலீன் இருந்துச்சுங்க. சரி இந்த பலீன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பலீன் ஒண்ணு எடுத்து கையில வச்சுக்கிட்டான். சரிடா ஒரு வழியா முடிஞ்சது. எப்படியோ இந்த கலர செலக்ட் பண்ணிருவான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஆனா அந்த கலரையும் எடுக்கல. சரி அடுத்து ப்ளூ கலர் எடுத்துட்டான். சரி ப்ளூ கலர்னாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதையும் எடுக்கல. அதுக்கப்புறம் சரி ஏன்டா துணி எடுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டா, "வேணாம் போ" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம டுக்காட்டி வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாப்புல நம்ம ஆளு. அதுக்கப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தேன். அட டுக்காட்டி வண்டிய ஸ்டார்ட் பண்றான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஏறி மேல ஏறி அப்படியே டுக்காட்டி வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வழியா நம்ம ஆளு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோனே வண்டியில ஏறிக்க வந்து அப்படியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா 2 பேரும் கவா கவான்னு நின்னுட்டுருக்காங்க நமக்கு வெயிட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கவுந்தபடி வெளிய வந்து அதுக்கப்புறம் சரி நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஜூஸ் கடைக்கு வந்து வண்டி விட்டாச்சுங்க. அப்புறம் என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க எல்லாம்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூஸ் கடைக்குள்ள வந்து போயிட்டு ஜூஸ் வந்து சொல்லியாச்சுங்க. எல்லாருமே ஃப்ரூட் மிக்சரே குடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கண்ணா 4 ஃப்ரூட் மிக்சர் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிக்கிட்டேங்க. சொன்னதுக்கப்புறம் அண்ணன் அப்படியே ஃப்ரூட் மிக்சர் எல்லாம் எடுத்து ஊத்துறக்கு ஆரம்பிச்சுட்டாப்புல. சரிங்கண்ணா சீக்கிரம் குடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா நல்லா கூலிங்கா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்னுக்கிட்டே இருந்தேங்க. அண்ணனும் அப்படியே ஊத்தி ஊத்தி ஒவ்வொரு கப்பா வச்சுக்கிட்டே இருந்தாரு. அட ஃபர்ஸ்ட்டு நமக்கு குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு கப்ப வாங்கிட்டேங்க. அப்புறம் நானும் அப்படியே மடக்கு மடக்குன்னு அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு சரி கேஷ் குடுத்துடலாம்ன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷ் எடுத்து குடுத்துட்டேங்க. குடுத்ததுக்கப்புறம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அப்பதான் நம்ம ஆளு குடிச்சிட்டு இருக்காப்புல. ஒரு வழியா குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி டுக்காட்டி வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. கொஞ்சம் நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.